சிவாய நமக, ஓம் சிவாய நமக. இது 3வது வருஷம் நான் வந்து வெள்ளியங்கிரி மலைக்கு கிளம்புறோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய வழிவீடு பாண்டி கோவில் கருப்பசாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். ஒரு 9 பேர் கிளம்புறோம், 2 வண்டியில் கிளம்புறோம். பெருமக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். மலை ஏறுவதற்கு உரிய உடல் தகுதி உள்ளவர்கள் மட்டுமே மலை ஏறுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சர்க்கரை வியாதி உள்ளவர்கள், உயர் ரத்தாந்திரம் உள்ளவர்கள், இதயம் பலவீனமானவர்கள், நுரையீரல் பலவீனமானவர்கள் முதல் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்போயே மூச்சு வாங்குது. ஒரு 50 படி ஏறினதுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. 7 மலை ஏறணும். கண்டிப்பாக ஏறி சக்ஸஸ்ஃபுல்லாக ஈஸ்வரன் தரிசித்து வந்துடுவோம். ஓம் சிவாய நமக. முதல் மலை ஏறியாச்சு. கரெக்டாக எங்களுக்கு 1 மணி நேரம் ஆச்சு ஏறுறதுக்கு. இனி அடுத்தடுத்த மலைகளை நல்ல முறை ஏறிடுவோம் சிவனை காண்றதுக்கு. சிவன் அழைக்காமல் நாங்கள் யாரும் வரல இங்கே. ஸோ சிவன் அழைப்பில் தான் வந்துட்டுருக்கோம். நல்ல முறை போய் சிவனை பார்த்து வந்துடுவோம். முதல் மலை ஏறியாச்சு. அடுத்த மலை நாங்கள் தொடங்குறோம். ஓம் நமச்சிவாய. இதுதான் வழுக்கு பாறை மலை. அதாவது 2வது மலை ஏறிட்டு இருக்கோம். பாதியில் இருக்கோம். இப்போ அது 2வது மலை ஏறி முடிச்சிட்டோம். பாம்பாட்டி சித்தர் கோயில் இருக்கும். இது பாம்பாட்டி சித்தர். ஸோ இது 2வது மலை முடிச்சாச்சு. அடுத்து 3வது மலை பார்த்து போகிறோம். மீண்டும் 4வது மலையை சந்திப்போம். ஒரு வழியாக 3வது மலை ஏறி முடிச்சாச்சுங்க. அங்கே டயர்டாகிடுச்சு. அடுத்து 4வது மலை இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. 2 வழியாக பிரியும். ஒரு 4வது மலையை போய்ட்டு ஏறி முடிச்சுட்டு 5வது மலை ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல திருப்பி மீண்டும் சந்திக்கிறேன். நாலாவது மலை பயங்கர செங்குத்தான மலை. ஒரே கல் கடமாக இருக்கும். குத்துக்கல்லாக இருக்கும். ஒவ்வொரு அடியும் ஊண்டி ஊண்டி தான் மேலே வரணும். இதோட 4வது மலை முடிஞ்சிச்சு. இன்னும் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆக போகிறது 5வது மலை. ஒரு வழியாக 5வது மலையை முடிச்சிட்டேங்க. நான் ரொம்ப லாங்கான மலை. அது 1, 2, 3 விட அதிகமான தூரம் உள்ளது. அந்த மலைகளை கம்பேர் பண்ணும்போது இந்த மலை வந்து ரொம்ப அதிகமான தூரம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் 6வது மலை ஏற போகிறோம். ஏறிக்கு இறங்கினா தான் அங்கே வந்து ஊற்று இருக்குது குளிக்கிறதுக்கு. அதில் பார்க்கலாம், ஊற்று பார்க்கலாம், மீட் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும். இது வந்து திருநீர் மலைன்னு சொல்லுவாங்க. 4வது மலை, 5வது மலை, 6வது மலை வந்து திருநீர் மலைன்னு சொல்லுவாங்க. நல்லா ஒயிட்டாக இருக்கும் எங்கே தொட்டாலும். அதே மாதிரி மண் வந்து கால் வைக்க இடம்னா சில்லுன்னு இருக்கும். ஆனால் இதே ரிட்டன் நாங்கள் வரும்போது பயங்கர ஹாட்டாக இருக்கும். இதோ தெரியுது பாருங்கள், அந்த மலை உச்சியில் தான் சிவன் இருக்கார். அவரை தேடி பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆனால் பார்க்குறது பக்கமாக தெரியுது. 2 மணி நேரம் ஆயிரம் இங்கே போகிறதுக்கு. இது வந்து 6வது மலை ஏறிட்டுருக்கோம். இப்போ இன்னும் போகணும். ஒரு வழியாக 6வது மலையை ஏறி இறங்கி கொஞ்சம் கொஞ்சம் இறங்கியாச்சு. இன்னொரு கால்வாசி தான் இறங்கணும். அதான் கீழே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த கீழே தான் வந்து மரங்கள் கீழே வந்து ஆண்டி சுனை தீர்த்தம்னு இருக்குது.
அங்கே போய் தான் ஒரு குளியலை போடணும். அங்கே தண்ணி வந்து ஐஸாக இருக்கும். காலை வச்சோம்னா ஊசி குத்துற மாதிரி இருக்கும். கால் ஃபுல்லாக உடம்புல தண்ணி பட்டோம்னா அவ்வளோ உடம்புல ஊசி குத்துற மாதிரி இருக்கும். அது உடம்பு அப்படி ரீஃப்ரெஷ் ஆகிடும். எல்லாம் நடந்து வந்து அத்தனை வழிகளும் போய் ஃப்ரெஷ் ஆகிடும் உடம்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வழியாக போய் அந்த மலை மேலே மலைக்கு கல் தெரியுதுங்களா, அங்கே தான் வந்து சிவன் இருக்கார். அந்த மலைக்கு ஏறணும். இது கொஞ்சம் இந்த மலை ரொம்ப ரிஸ்க்கான மலை, நெட்டுக்குத்தான் இருக்கும். ரொம்ப கவனமாக ஏறணும். முடியாது. இந்த மலையில் குச்சி இல்லாமல் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. 6வது மலையோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஆனால் இந்த மலையில் இறங்குறது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா ஃபுல்லாக வலிக்கி விடும். கவனமாக பார்த்து இறங்கணும். இது கீழே போய் இறங்குற இடத்துல தான் அந்த சுனை இருக்குது. ஒரு வழியாக இதுலேருந்து இப்போ இங்கே குளிச்சுட்டு மறுபடியும் ஈசனை பார்க்குறதுக்கு மேலே கிளம்பி தண்ணி வந்துட்டு ஐஸாக இருக்கும். ஓகே, இப்போ ஆண்டிசனை திட்டத்தை குளிச்சுட்டு இப்போ 7வது மலைக்கு ஈசனை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். இந்த மலை ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப கவனமாக ஏறணும். அங்கங்கே வலிக்கி விடும். நிறைய ரொம்ப ஏற்றமாக இருக்கும். கவனமாக பார்த்து ஏறணும். ஓம் சிவாய நம. ஒரு வழியாக மலைக்கு மேலே சாமிகிட்ட வந்தாச்சு. இனிமேல் உள்ளே போகணும். போயிட்டு இங்கே சாமி கும்பிடுறோம். இதில் விநாயகர் இருக்கார். விநாயகா போற்றி ஊற்றாயுள்ளே ஒளித்தாய் போற்றி ஒவ்வாத சட்டத்து ஒளியே போற்றி ஆற்றாய் எங்கே அமர்ந்தாய் போற்றி அரங்கம் நாள் வேதமானாய் போற்றி காற்றாய் எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெள்ளி மலை சிவபெருமானே உன் திருவடிகள் போற்றி போற்றி கற்பனை நல்லா கிடைச்சது. ரொம்ப அருமையாக உட்காந்து சிவனோட சாமி கும்பிட்டுது. நல்ல முறையாக சந்தோஷமாக செஞ்சுருக்கோம். நல்லா ஆசை கிடைச்சது. வேண்டது எல்லாமே நல்லா இருக்குது. ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக. திருப்பி நாங்கள் கீழே இறக்க ஆரம்பிக்கிறோம். எத்தனை மணி ஆகும் தெரியாது. நான் கீழே போகிறோம். மினிமம் ஒரு 5லேருந்து 6 மணிக்குள்ள கீழே போகிறோம்னு நினைக்கிறேன். மத்தியானம் உச்சிக்கால பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து 1:45 நாங்கள் கிளம்பணும். கிளம்பி கரெக்டாக 7:45 இப்போ கீழே வந்து இறங்கியிருக்கோம். இடையில அங்கேயும் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்து தான் வந்திருக்கோம். சிவனின் தரிசனம் நல்லா கிடச்சிது. ஆனால் திருப்தியாக இருந்தது. அது கீழே வந்துவிட்டோம். இனிமேல் நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம்.